ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 2 புதிய விதிமுறைகளை அமல்படுத்த போவதாக இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களின் ஓய்வூதிய நலன் கருதி மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகை இபிஎஃப்ஓ கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருது. அதேபோல் அவசர கால சூழ்நிலையின் போது விரைந்து அட்வான்ஸ் வழங்கவும் வசதிகளையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த சூழலில் கோவிட்-19 தொற்று நோய்க்கான முன்பண ஆப்ஷனை நீக்கியுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றாலும் கோவிட் முன்பணத்தை முடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளனர். அதேபோல் அதிகரித்து வரும் இணைய மோசடிகளில் இருந்து வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது எஸ்ஓபி மூலம் கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டுமே கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கக்கூடிய அளவில் மேம்படுத்தப்பட்ட திட்டமிட்டுள்ளனர். மேலும் மோசடி மட்டுமல்லாமல் சந்தேகத்திற்கிடமான கணக்கு பரிவர்த்தனைகளை அடையாளம் கண்டு முடக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இபிஎஃப்ஓவின் இந்த ஏற்பாடுகள் பலர் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த செய்தி பற்றினாக்கா இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. கோவிட்-19 அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் வந்து என்னபிளாக இருந்தது. ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணி பணத்தை வந்து வாங்கிக்கலாம். இபிஎஃப்ஓ பணத்துலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சீக்கிரமாகவும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது மூலமாக நிறைய வந்து போர்ஜரி வேலைகள் நடக்குது அப்படின்றதால அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் கணக்கு வச்சுருக்கிறவங்களுடைய பண பரிவர்த்தனைகள் வந்து தவறான பண பரிவர்த்தனை இருந்தாக்கா அதை அடையாளம் கண்டு அதையும் வந்து சரி செய்யறதுக்காக அந்த ஒரு சில விதிமுறைகளை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மாத சம்பளம் வாங்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.